உறவை நிலைநிறுத்துவதற்கான வழிகள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள், பொய் சொல்லாதீர்கள், சந்தோஷமாக இருங்கள், அவர்கள் புண்படும்போது மன்னிப்பதில் கவனம் செலுத்துங்கள். பிரேக்கப் பற்றி பேசவே வேண்டாம். உங்கள் ஈகோவை ஒதுக்கி வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் கடந்த காலத்தை நிகழ்காலத்துடன் ஒப்பிடாதீர்கள். உங்கள் முன்னாள் நபர்களை பற்றி பேசவே வேண்டாம். உங்கள் துணையின் உணர்வுகளை அறிந்து கொள்ளுங்கள். சண்டைக்கு பிறகு பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேலை செய்யுங்கள். நாட்கள் செல்ல விடாதீர்கள். இந்த விஷயங்கள்லாம் நாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை லாங் லாஸ்டிங்காக அழகாக மெயின்டைன் பண்ண முடியும். அதுலேயும் குறிப்பாக வார்த்தைகளில் கவனம் செலுத்தி நம்ம பேசுகிற வார்த்தையை கரெக்டாக பேசினா எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நிறைய பேரோட பிரேக்கப்புக்கும் டிவோர்ஸுக்கும் காரணம் தேவையில்லாத பேச்சுகள் தான். அதனால் அதை குறைச்சிக்கிறது நல்லது. அதுலேயும் குறிப்பாக சண்டைன்னு வரும்போது யார் சட்டை கிழிதுன்றதை நோட் பண்ணுறதை விட யார் சமாதானத்துக்கு முதல்ல ரெடி ஆகுறாங்க. அதாவது காலையில் சண்டை போட்டால் ஈவினிங் கூடிக்கணும், ஈவினிங் சண்டை போட்டால் காலையில் ஒன்றா சேர்ந்துக்கணும். ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு இதுதான் பியூட்டி. அதை விட்டுட்டு ஒரு வாரம் பேசாமல் இருக்கிறது, ஒரு மாதம் பேசாமல் இருக்கிறது, இது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு அழகு கிடையாது. குறிப்பாக பொய், சந்தேகம், கம்பேரிசன், ஈகோ இதெல்லாம் விட்டு கொடுத்தாலே எல்லா பிரச்சனையும் முடிவு கட்டிடலாம்.